ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒருத்தவங்க இடியாப்ப மாவு எப்படி சாஃப்ட்டா பெசையணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுங்க. நல்லா கொதிச்சா தான் அது நல்லா சாஃப்ட்டா வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில மாவ போட்டுட்டு, அது தேவையான அளவு மாவு எடுத்துக்கிடுங்க. அதில சிறிதளவு உப்பு போட்டுக்கிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அத நல்லா வெரசிக்கிட்டு, கொதிக்க வச்ச அந்த தண்ணிய நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. தொட்டா அது அமுங்கணும். கிளுகிளுன்னு ஆயிறக்கூடாது. அதுக்கப்புறவு இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மாவு நல்லா ஆறுன பிறவு தான் இடியாப்ப குழலுக்குள்ள வச்சு, அதுக்கப்புறம் நீங்க புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வரும். காலையில நீங்க அவிச்சு எடுத்தீங்கன்னா, நைட்டு வர அது அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பூவு போட்டு நீங்க எது வச்சு சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.